சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். மனிதர்களை எப்படி இந்த வரிசையில கொண்டு போறதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்கு. அப்படி அந்த சக்கர வரிசையில் அமைந்தது தான் இந்த 6 படை வீடு. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு இஷ்ட தெய்வம் யாரு அப்படின்னு கேட்டா கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க முருகான்றாங்க. 6 படை வீடுங்கிற அந்த கோவிலினுடைய வரிசை முதல்ல நம்மளுக்கு கொடுத்தவர் நக்கீரர். எனக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு கோயிலை சொல்லுவோம். இந்த 6 படையில் ஒரு கோயில் சொல்லுவோம். ஆனால் 6 படையோடைய கதையை கேட்டுவிட்டு வைங்களேன், 6 படைகளும் நமக்கு பிடிச்சிருக்கும். முருகன்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக நக்கீரர் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்போ இருக்கிற மாதிரி சொல்லணும்னா கூகுள் மேப்னு சொல்ல வேண்டியதான். முருகன் இருக்கிற இடத்துக்கு கூகுள் மேப் எதுனா திருமுருகாற்றுப்படை. அந்த கர்ம வினை நல்லா இருக்க போய் அந்த சமிக்ஞையை புடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்க வேண்டாம், அவர் பார்த்துக்குவார். முருகரை பற்றி பேசினோம்னா அறுபடை வீடை பற்றி பேசாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அத்தனை கோயில்கள் முருகருக்கு இருந்தாலுமே அந்த 6 படை வீடு கோயில்களுக்கு போகும்போது அது ஒரு தனி சிறப்பம்சமாக இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஸோ 6 படை வீடுகளுடைய சிறப்பம்சம் பற்றி ஆரம்பிக்கலாம். அது முன்னாடி தம்பி வந்து ரொம்ப அழகாக சொன்னார் விஜயகுமார். இவரை சந்தித்தது பார்த்திங்கன்னா முருகர் கோயிலில் நாங்கள் ஒரு பெரிய அதிசயம். ஒரு ஒரு இடத்துல சந்தித்து அதுக்கப்புறம் போனது பார்த்திங்கன்னா முதல்ல மலை கோயில் முருகர் கோயிலில் தான் பழனியில் பார்த்துட்டு அதெல்லாம் பெரிய விஷயந்தான். கடவுளுடைய அனுகிரகம் பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருகர் யுகத்தை பற்றி பேசக்கூடிய இதுக்கு காஞ்சி மகாபெரியவர் வந்து ஒரு வார்த்தை சொல்லுவார். எப்போவுமே மனிதனுக்கு வந்து ஃபஸ்ட்டு உள்ளே தோன்றக்கூடிய தெய்வம் அப்படின்னா என்ன தெய்வம் அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க குல தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை இஷ்ட தெய்வம் அப்படின்னு சொல்லுவார். ஒரு யானையில் நான் வந்து போயிட்டே இருந்தேன். அப்போ மேலே பல்லக்கில் உட்கார வச்சுருக்காங்க. கீழே இருக்கிறவங்க பூரா சொல்கிறாங்க, நான் உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள் கூட இருப்பேன், நான் வந்து என் வாழ்க்கையை இதுக்காகவே அர்ப்பணிச்சிட்டேன், உங்கள் கூடவே இருக்கிறதுக்காக நான் அர்ப்பணிச்சிட்டேன், இதெல்லாமே சொல்லிட்டு வராங்க. யானை போகும்போது தெரியும் இப்படி 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 நடந்து போகும். டக்குன்னு ஒரு குழி வந்துச்சு. யானையோட இடது கால் மட்டும் லைட்டாக குழியில் இறங்கி ஏறும்போது அந்த பல்லாக்கே ஒரு தாண்டு. யானை அப்படி சூதாடிச்சம்போது கூட இருந்தவங்க பூரா குடுகுடுன்னு ஓடிட்டாங்களாம். எங்கே யானைக்கு மதம் பிடிச்சிருத்தோன்னு. உயிர் இருக்கிற வரைக்கும் இருக்கேன்னு சொன்ன அத்தனை பேரும் ஒரு செகண்டில் என்ன ஆகிடுது, ஓடி போயிட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்த 2 விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் என் வாயில் முதல் வார்த்தை அம்மா அப்படின்னு வந்தது, 2வது வார்த்தை முருகா அப்படின்னு வந்தது. நான் பூஜை பண்ணுறதோ சந்திரமௌலீஸ்வரர், நான் இருக்கிற கோயிலோ காமாட்சி அம்மன் கோயில், சன்னியாசி தான், ஆனாலும் அம்மாங்கிற வார்த்தை வந்துடுது. 2வது முருகாங்கிற வார்த்தை வந்தது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற பல பேருக்கு இஷ்ட தெய்வம் யார் அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க முருகான்ருவாங்க. அதேவே நார்த் இந்தியாவில் நீங்கள் கேட்டால் கார்த்திகேயான்ருவாங்க. இந்த மாதிரி இந்த முருகப்பெருமான் உள்ள அவர் சொன்ன மாதிரி வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிபோர்க்கு மேவ வராதேவனை. எப்படியும் தெரிந்து தப்பு பண்ணியிருப்போம்ல, நம்ம தெரியாமல் நம்மளோட தெரிந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணியிருப்போம். அந்த தப்பை எப்படி நம்ம வந்து ஐயோ பூமிராங் வந்து கர்மா நம்மளை சுற்றி வருமே என்ன பண்ணுறதுன்னு பயந்துட்டே இருப்போம். அடுத்த பிறவின்னு நம்ம ஏதாவது கருட புராணத்தை எடுத்து படித்தோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அப்படியே பயமாக இருக்கும். யாரோ அந்நியன் வந்து நம்மளை வந்து என்ன பண்ண போகிறாரு, நைட்டானா ஏதோ ஒரு சம்ஸ்கிருத வார்த்தையில் அவர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளை கொல்ல போகிறாரோ இல்லையோன்னு பயந்துட்டு இருப்போம். ஆனால் ஒரே ஒரு இது, எந்த வினை இருந்தால் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் நம்ம பண்ண எல்லா விஷயத்தையும் மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா எம்பெருமான் முருகன்ட்டு இருக்குது. அப்போ நம்ம ஏதோ ஒன்று இருந்துட்டோம்னா தெரியலனா கூட முருகா என்ன மன்னிச்சிருன்னு சொன்னால் உடனே சற்றென்று தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா எம்பெருமான் முருகப்பெருமான்கிட்ட இருக்குது. அதுதான் நாள் என் செய்யும் கோல் தான் என் செய்யும்னா எந்த இதுவுமே ஒன்றும் பண்ணாது. ஏன்னா நீ முருக பக்தராக இருக்க, உன்னை எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த மாதிரி அவருக்கு நிறைய வீடுகள் இருக்குது. அந்த வீடுகளில் படை வீடு
அந்த படை வீடுன்னு சொன்ன உடனே 6 படை நமக்கு மனசில் டக்குன்னு ஞாபகம் வந்துடுறது. இந்த 6 படை முருகனுக்கு 6 கோயில்கள் இருக்குது. இந்த 6 கோயிலையும் நாங்கள் மாலை போடும்போது போயிடுவோம் சார். எனக்கு 6 கோயிலில் எனக்கு பழனி ரொம்ப பிடிக்கும் சார். திருச்செந்தூர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்னமோ தெரியல சார், திருப்பரங்குன்றத்து மேலே எனக்கு ஒரு பெரிய இது சார். ஆனால் திருத்தணி முருகன் மட்டும் ஜாலியாக இருக்கார், அவர் தான் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி ஒவ்வொரு முருகனை பற்றிய ஒரு விசேஷத்தை கேட்டிங்கன்னா 6 படையும் உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுதான் அவர்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு. எனக்கு எந்த கோயில் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம ஒரு கோயிலை சொல்லுவோம். இந்த 6 படையில் ஒரு கோயில் சொல்லுவோம். ஆனால் 6 படையோடைய கதையை கேட்டுவிட்டு வைங்களேன், 6 படைகளும் நம்மளுக்கு பிடிச்சிரும். அதுதான் ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடை சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மணம்புணர வந்த முகம் ஒன்று, 6 முகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும், ஆதி அருணாச்சலமாய் அமர்ந்த எம்பெருமானேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு கோயிலை கொடுத்து இன்னொரு கோயிலை விட்டு கொடுத்தாரா என்ன? இல்லையே. எல்லா கோயில்லையும் என்ன இருக்குது? விசேஷங்கள் இருக்குது. எல்லா கோயிலுக்கும் அவ்வளவு சிறப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. இன்றைக்கி இந்த 6 படை கோயிலை பற்றி நம்மளுடைய கலாட்டா டிவைனில் எடுத்து பேசுகிறதுங்கிறது பெரிய விசேஷம். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 6 படை வீட்டில் எல்லாமே விசேஷமான ஒரு கோவில் தான். ஸோ அது 6 படை வீடோட சிறப்பம்சங்களை பற்றி நீங்களும் கொஞ்சம். இந்த 6 படை வீடுங்கிற அந்த கோவிலினுடைய வரிசை முதல்ல நம்மளுக்கு கொடுத்தவர் நக்கீரர். நக்கீரர் தான் தமிழில் இருக்கக்கூடிய ரொம்ப தொன்மையான நூல்களில் முதல் நூலாக இருக்கக்கூடியது திருமுருகாற்றுப்படை. திருமுருகாற்றுப்படையில் தான் நக்கீரர் ஒவ்வொரு 6 படை வீட்டினுடைய ஒவ்வொரு கோவிலினுடைய வரலாறையும் பாடல்களாக கொடுக்குறார். அதுக்கு அவர் வச்ச பேர் திருமுருகாற்றுப்படை. ஆற்றுப்படுத்துதல் அப்படின்னு சொன்னால் வழி அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மழையெல்லாம் பேஞ்ச காலத்தில் நதி உருவானதுக்கப்புறம் நதி போன பாதை தண்ணி வத்திடுச்சுன்னா அது வழியாக மாறிடும். அதுதான் ஆற்றுப்படுத்துதல்னு அர்த்தம். அப்போ நக்கீரர் முருகனுடைய கருணையினால் மிகப்பெரிய துன்பத்திலிருந்து விடுபட்டு அவரை காத்தது வேல் தான். அந்த வேல் தான் நக்கீரரை காப்பாற்றினதுக்கப்புறம் நக்கீரருக்குள்ளே மனசுக்குள்ளே தோணுது, இனிமேல் யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் முருகனை நினச்சி அவங்க தப்பிக்கணும், அந்த வினையிலிருந்தெல்லாம் மாறி முருகன்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக நக்கீரர் ஒரு வழி ஏற்படுத்தி கொடுக்குறார். இப்போ இருக்கிற மாதிரி சொல்லணும்னா கூகுள் மேப்னு சொல்ல வேண்டியதான். முருகன் இருக்கிற இடத்துக்கு கூகுள் மேப் எதுனா திருமுருகாற்றுப்படை. அவர் எங்கெங்கே இருக்கிறாருன்னா திருச்செந்தூர், பழனி, சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, திருத்தணிகைன்னு. இதில் என்னன்னா இந்த 6 படை வீடும் நக்கீரர், நீங்கள் நிறையா பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், இந்த 6 படை வீடும் பார்த்தீங்கன்னா முருகன் பிறந்து வளர்ந்து அந்த ஆர்டரில் இருக்காது. ஆரம்பிக்கிறதே வித்தியாசமாக தான் ஆரம்பிக்கும். திருப்பரங்குன்றத்தில் ஆரம்பிக்கும். ஏன் இப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்த 6 படை வீடுங்கிறது முருகப்பெருமான் நக்கீரருக்கு ஒவ்வொரு சக்கரத்தில் காட்சி தரார். நம்மளுக்கு மொத்தம் 6 சக்கரம் இருக்குது. 7வது சக்கரம் சகஸ்ரதலம். இப்போ சக்கரம்னு சொன்னால் நிறைய பேர் வண்டி சக்கரத்தை தான் நினைக்கிறாங்க, அது எங்கே சுத்தம் அப்படின்னு. சக்கரம்னு சொன்னால் நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கண்ணுக்கு புலப்படாத சக்கரம். நிறையா பேருக்கு ஒரு கேரக்டர் டிஃபைன் ஆகுது பார்த்தீங்களா. சில பேர் இப்போ ஃபுட்டீஸ்ன்னு சொல்லிக்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேருக்கு சக்கரம் எங்கே இருக்கும்னா அந்த வயிற்றுலேயே தான் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஞானிகளுக்குலேருந்து இங்கே தான் நம்மளுக்கு புருவ மத்தியிலிருந்து மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தின்னு இந்த 6 சக்கரம். இந்த சக்கரத்தில் படிப்படியாக கடந்து மேலே 7வது சக்கரத்துக்கு போனால் நம்மளுக்கு பிறப்பு கிடையாது, இறைவனோடு இறைவனாக ஐக்கியமாயிரும். அப்போ அருணகிரிநாத நக்கீரர் பார்த்தார், மனிதர்களை எப்படி இந்த வரிசையில் கொண்டு போகிறதுன்னு பார்த்தோன்னா இந்த ஒவ்வொரு சக்கரத்துக்கும் ஒவ்வொரு கோவில் இருக்குது. அப்படி அந்த சக்கர வரிசையில் அமைந்தது தான் இந்த 6 படை வீடும். அந்த 6 படை வீடுக்கும் போயிட்டு வந்தோம்னா அந்த 6 தலை நம்மளுக்கு ஆறுதலை தரும். அதனால தான் அந்த 6 படை வீடுன்னு சொல்கிறது. ஒவ்வொரு படை வீடுக்கும் நிறைய சிறப்பு இருக்குது. இந்த படை வீடு தானே கிடையாது, ஆனால் அந்தந்த ஆத்மாவுடைய பக்குவத்திற்கும் முருகன் உத்தரவு கொடுத்த பிறகு நீ இந்த கோயிலுக்கு வான்னு எப்போ நம்மளுக்கு சமிக்ஞை வருதோ, சமிக்ஞைனா சில குறியீடுகள் வரும், அந்த குறியீடுகளை புரிந்து கொண்டு, அதுவும் அவங்களுடைய பலன் கர்மாவினை நல்லா இருந்தால் தான் அது புரிஞ்சுக்க முடியும். அந்த கர்ம வினை நல்லா இருக்க போய் அந்த சமிக்ஞையை புரிஞ்சதுக்கப்புறம் அந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையை அவங்க பார்க்க வேண்டாம், அவர் பார்த்துக்குவார்.
அதான் இந்த ஆறுபடையினுடைய சிறப்பம்சம். இந்த நிகழ்வு எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா அயனாவரம் பனந்தோப்பு ரயில்வே காலனி ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துல வந்து நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்தை நமக்கு வந்து இங்க இந்த நிகழ்வை வந்து நடத்துறதுக்காக அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். எப்போவுமே நம்ம வந்து கலாட்டா மீடியால இருந்து இந்த ஒரு நினைவு பரிசு கொடுத்தா அது வந்து கண்டிப்பா நிலைச்சு நிற்கணும். அவங்க மனசுல எப்பவுமே இவங்க வந்து இப்படி ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும்னு நம்ம கேட்டுக்கிட்டோம். அதுக்காக மகிழ் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் அவங்க வந்து ஒரு கிஃப்ட் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. ஒரு நினைவு பரிசா அப்பன் முருகனையே வந்து கொடுத்துருக்காங்க. சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி. கேரியர்ல நான் முடிக்காம போன ஒரே ஒரு கேஸ் சேனாபதி. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும்.